கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கல் விற்பனை தொடர்பாக ஒரு வழக்கு முரளிதரன் என்பவரால் தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கல் விற்பனை குறித்து தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இந்த ஒரு வழக்கினை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் தற்போது PR பாண்டியன் அவர்கள் அவரது கண்டன உரையை ஆற்றி வருகின்றார். இந்த கண்டன உரையில் அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை கூறியிருப்பது என்னவென்றால், தமிழக அரசு கள்ளச்சாராயம் விற்பவர்களுடன் சேர்த்து கல் விற்பனை செய்ய கோருபவர்கள் மீதும் வழக்கு போடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார். இது மட்டுமின்றி இந்திய அளவில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அந்தந்த மாநிலங்களின் பொருட்களுக்கு உற்பத்தி செய்ய அனுமதி அளித்த நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் கல் விற்பனையை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாட்டில் கல் தயாரித்து கேரளாவில் இருப்பது மட்டும் சட்டம் ஒழுங்குக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லையா என்ற இது போன்ற கேள்விகளை அவர் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். அது மட்டுமின்றி இந்த கூட்டத்தில் இயக்குனரும் சமூக ஆர்வலருமான தங்கர்பச்சனும் இணைந்துள்ளார்.